பந்து அதனால ரோல் ஆகுது இல்ல பின்னாடி போயிடுது. பந்தை கரெக்டா எப்படி ஃபிங்கர் பிடிக்குன்னு பார்ப்போம். இப்ப பாரு இவங்க கையை பாரு எவ்வளவு அகலமா வச்சிருந்த பாரு, கட்டை வரல கேப் தெரியுதா, எவ்வளவு அகலமா பிடிச்சிக்கிறாங்க. இப்ப நம்ம ஃபாஸ்டா ஒரு வேளை பந்து வருதுன்னா பந்து வந்து கீழே ஊந்துரும், இல்ல பந்து ரோல் ஆயிடும், கரெக்டாக சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பந்து போடக்கூடாது. எப்ப பந்தை பிடிச்சாலும் கிட்டதான் பிடிக்கணும். இப்படி இந்த ஷேப்ல இருக்கணும். கை கை இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி உள்ளதா இருக்கணும் ஃபிங்கர் பிடிக்கிறப்ப. புரியுதா? நம்ம கையை வைக்கிறப்ப கரெக்டா பந்து கையை இதே ஷேப்ல தான் இருக்கணும். நம்ம வணக்கம் வைக்கிற மாதிரி இப்படி எடுக்கிறோமா கையா, அப்படி கை இப்படி எடுத்துன்னு போயிட்டு இதே ஷேப்பு தான் தரணும். பந்து எந்த ஷேப்புக்கு நம்ம பிடிக்கிறோமோ அதே ஷேப்பு தான் பந்தை ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் அன்றம் எடுத்துருப்போம். ஏற்கனவே நம்ம நார்மலா விளையாட கத்துக்கிறப்ப எப்போதெல்லாம் ஓடி ஓடி நம்ம நார்மலா குத்தோம்ல, அந்த மாதிரி குத்தக்கூடாது. கால் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு அழகா பந்த கீழே இப்படி உக்காந்து ரெண்டு கையை அணைச்சு அந்த ரெண்டு கையை அணைங்கிறப்ப இந்த ஷோல்டர் நம்மளுக்கு அணையணும். கால் முன்னாடி வச்சு உட்காரு. இப்ப இந்த ஷேப்ல உட்காடுறாங்களா, கையை லூஸ் விட்டு பிடிச்சி கையை லூஸா பிடிச்சி இந்த ரெண்டு இடத்துல பந்து பட்டா இந்த ரெண்டு ஷோல்டரும் நம்மளுக்கு அணையணும். அப்பதான் பந்து இந்த இடத்துல நம்மளுக்கு பட்டா கரெக்டா யாருக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, எங்க ஃபர்ஸ்ட் பால் போகணும்னு நினைக்கிறியோ அங்க போகும். டிஃபென்ஸ் ஆனாலும் பந்து நீ கையில வச்ச உடனே நிக்கும் அழகா. எப்படி கைய வைக்கிறோமோ அதே மாதிரிதான் டிஃபென்ஸ் விளாடணும். சரியா? இந்த பாரு கால் கரெக்டா மூவ்மெண்ட்ல போகணும். ஃப்ரண்ட்ல வச்சாலும் ஃப்ரண்ட்ல வரணும், இல்ல பேக்லயும் கால் வரணும். கால் முன்னாடிக்கு பின்னாடி வச்சு நிக்கிச்சு. நம்ம இப்ப ரெண்டு காலை இப்படி வச்சு நிக்கிறோம்னு வச்சு நம்மளால நவர முடியாது. அதனால ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சுட்டீங்கன்னா கால் டக்கு டக்குன்னு பின்னாடி முன்னாடி போறது. நம்ம பயப்படக்கூடாது. பந்து அவங்க கையில இருந்து ரிலீஸ் ஆகிற இடம் நம்ம போய் பந்துல கையை வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பந்து டிஃபென்ஸ் நிக்கும். புரியுதா? இதெல்லாம் இப்ப நம்ம எல்லாத்தையுமே செய்ய போறோம். ஸ்டார்டிங் வரல, நம்ம இப்பதான் ஃபிங்கர் கத்துக்கிறோம்னா இந்த மாதிரி பந்தை கீழே குனிஞ்சு கையை எப்படி ஃபிங்கர் பிடிப்போமோ அதே ஷேப்ல பிடிச்சிட்டு பந்தை கீழே கீழே போடுறது தரையில. கீழே குனி. நம்ம கட்டை வரலையே கரெக்டா கை கரெக்டா நியூஸ் ஆகிறப்போ உனக்கு கரெக்டா அது கரெக்டா கையில உக்காருதுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்துக்க வேண்டியதா, கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து பந்த தட்ட வேண்டியதா. நீ கரெக்டா கையில உக்காருதுன்னா சரியா? தெரியுது நானா பந்த கரெக்டா கையை கிட்ட வச்சு போடணும். போயிட்டு இங்க இருந்து வந்து இப்படி சுத்தி அண்ணாண்ட ஓடணும். எனக்கு சுத்தி ரெடியா ஓடு. பந்த ஆயிட்டு போடு, கையை கிட்ட வச்சு போடு, கை கிட்ட வச்சு போடு. இந்த மாதிரிலாம் சுத்த போனாதான் சொன்ன. கை கிட்ட வச்சு அழகா மேல போடு பந்த. தந்தையா தூக்கி தந்து கை கிட்ட வச்சு போடு. பந்து மேல வருதா கையை கரெக்டா இந்த ஷேப்ல எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா கையில இருந்து ரிலீஸ் பண்ணு. கை கிட்டே எடுத்துன்னு போகும். பந்தை பார்த்து அழகாத உக்காந்து பந்தை பொறுமை மேல தூக்கணும்னா நீ பந்து போடா. பந்து வருது, இப்ப நான் பந்து உனக்கு போடுறேன். அப்ப பந்தை கீழே உக்காந்து இருக்கணும், நின்று இப்படி குத்த கூடாது. சரியா? பந்து போடா. வேணா சொன்ன நின்று நெருக்கலாம். பந்தை நல்லா தூக்கி போடியான்ட்ட. பந்து வருதுன்னா அப்படி ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு எடுக்கணும். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இப்படி எட்ட வை. கொஞ்சம் ஒரு கால் முன்னாடி வை லைட்டா. லைட்டா ஒன்றும் பின்னாடி எப்படி லைட்டா வை. அந்த மாதிரி கீழே உக்காரு. இது மாதிரி அந்த ஷேப்ல உக்காந்துதான் பந்தை எடுக்கணும்னா ரெடி. அட்டல் வா. போ போ ஓடு ஓடு. மேல குத்த பந்தை பார்த்துட்டு பந்து கிட்ட வந்து காலை வச்சு உக்காரு. அது மாதிரி இந்த மாதிரி உக்கார கூடாது. பாரு எல்லாருமே கிட்ட சேர்த்து உக்காடுறீங்க. கிட்ட சேர்த்து உக்கார கூடாது. இவ்வளவு தூரம் கேப் வரணும் நம்மளுக்கு. சரியா?
அப்பதான் காலை பந்து இப்ப அங்க உழுதுனா காலை கரெக்டா அப்படி வச்சு உக்காஞ்சி எடுக்கணும். புரியுதா? அது மாதிரி இப்ப கொஞ்சம் லைட்டா முன்னாடி வந்தா கூட உக்காந்து தான் பந்தை எடுக்கணும். இன்னும் குத்தக்கூடாது. ரெடி. மேல பந்து குத்துறப்ப ஹைட்டு குத்து. அந்த ஹைட்டு குத்தான். கரெக்டா வை, கரெக்டா வை காலம். இப்படி மடக்கூடாது, இப்படி விரல நீட்டக்கூடாது, பந்தை இப்படி போய் குத்தக்கூடாது. பந்து படுற இடம் இந்த எல்போல மட்டும்தான் படணும். சரியா? அந்த விரலுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது தெரியல. அங்க பாரு கை விரல வெளியே போயிருக்கு. பக்கத்துலயே வை, உள்ள சேர்த்த மாதிரி வைக்கியா? இந்த இடத்த உள்ளானா மூடு. இந்த கட்ட வரல மூடு. மூட்டியா? இதே மாதிரிதான் பந்தை எடுக்கணும். இந்த எல்போ திருப்பு வெளியே. லைட் போடுங்க. புரியக்கூடாது. உட்காரணும், யாரா இருக்கணும். டோல நிக்கணும். நுனி காலில் அடிக்காலில் நிக்க கூடாது. நிக்கணும். அந்த பேரு காலை அப்படியே வச்சு பந்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பந்து வந்த உடனே கரெக்டாக இருக்கணும். பந்து நிக்குது, அந்த பந்தை நிக்கிறத பார்த்துட்டு தான் நிக்கணும். சரியா? பந்து கரெக்டாக நம்ம கையில டிஃபென்ஸ் ஆட போறோம். அப்ப காலை கரெக்டாக வச்சு கை இதே மாதிரி வச்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி வச்சுக்கணும்? பந்து டக்குன்னு மூஞ்சிக்கு வந்தா தடுத்துக்கணும். அப்படி புரியுதா? கீழே வந்தா பந்தை நவுந்து எடுக்கணும். அப்படி நின்னா பந்து அடிக்கிறாங்கன்னா டக்குன்னு கை வச்சு எடுத்துக்கணும். அடுறா. அதை பாத்தியா? சரிதா? அந்த மாதிரி பந்தை எடுக்கணும். வா, ஒருத்தவங்க முன்னாடி ஒருத்தவங்க இல்லை. அப்ப பந்தை எடுக்கணும் கூட எத்தனை வந்து கூடாதா டக்குன்னு. அத்தால் வா. அத்தால் வா. அத்தால் வா. பந்தை பார். வெரி குட். ரெடி. நெக்ஸ்ட். ரெடியா? வெரி குட். போ அடிட்டா. பந்தத்தை கொடுத்துட்டு போ. அந்த பந்தம் அடிச்சவங்க இல்லைன்னா ஒரு பந்தை வெயிட் பண்ணி எடுத்து கொடுங்க. பரவாயில்ல, கத்துக்கலாம். வா. கீழே விடாதா. பந்தை வந்து அட்டாக் பண்ண போறோம். சரியா? எப்படி அடிக்கிறது, ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுன்னு கத்துக்க போறோம். உங்க ஹைட்டுக்கு பந்து அடிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். பந்து அடிக்கிறதுக்கு டேக்கப் ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்ம டேக்கப் எப்படி எடுத்து போறோம். ரொம்ப லாங்ல இருந்து எகிரக்கூடாது, ரொம்ப கிட்ட போயும் எகிரக்கூடாது. ஸ்டெப் போறோம்னு வச்சு, இப்போ 3 ஸ்டெப் போறோம்னா ஃபர்ஸ்ட் ரைட்டு, ரெண்டாவது லெஃப்ட், மூணாவது ரைட் வச்சு எகிரி பந்தை அட்டாக் பண்ணும். காலம் மாற்றக்கூடாது. புரியுதா? உனக்கு ரைட் ஹேண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் எந்த கால் வரணும்? ரைட்டு. லெஃப்ட் ஹேண்டா இருந்தாதான் லெஃப்ட் கால் வரணும். புரிஞ்சுதா? அப்ப நம்ம 2 ஸ்டெப்ல போறியா, நீ 3 ஸ்டெப்ல போறியா? 2 ஸ்டெப்ல போறதா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரெண்டாவது லாங் ஸ்டெப், ரைட்டு. இந்த லாஸ்ட்ல நம்ம அடிக்கிற ஸ்டெப்பு மட்டும் லாங்ல வச்சுக்கணும், கிட்ட வைக்க கூடாது. புரியுதா? வா, ஒரு அளவா.
ஆமா. அது மாதிரி இருக்குது என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் எந்த கால வைக்கணும்? லெஃப்ட். லெஃப்ட வச்சு கரெக்டா இங்க பாரு. நீ ரைட் காலை இங்க வைக்கணும். ரைட் காலை இங்க வச்சு லெஃப்ட் காலை இங்க வச்சு ஏறணும். அப்பதான் பங்க போய் அடிக்க முடியும். ரெடியா? ஃபர்ஸ்ட் எந்த கால வைக்கணும்? லெஃப்ட் காலை பின்னாடி வை. இப்ப லெஃப்ட் காலை ஃபர்ஸ்ட் முன்னாடி தூக்கி வை. அடுத்து ரைட் காலை லாங்ல இந்த கோட்ல வச்சு என்ன? பையன் பின்னாடி போ. ஃபர்ஸ்ட் இருந்து வை. வை. லெஃப்ட தூக்கி வைக்கணும். இப்படி உருட்டுறா. கிட்ட வந்து வரணும். ரெடி. கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. இப்போ லெஃப்ட் கால் லெஃப்ட் 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 ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கால் வை. அப்புறம் ரைட் வை. லெஃப்ட் வை. சூப்பரா அதேதான். நெக்ஸ்ட் கிட்ட வந்து ரெடி போ. நெக்ஸ்ட்